செயின்ட் பிரிட்ஜெட் ஆஃப் ஸ்வீடன் 1303 ஸ்வீடன்ல உள்ள ஒரு வசதியான அரச குடும்பத்துல பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே இறைபக்தி உள்ளவங்களாவே வளர்ந்திருக்காங்க. 7வது வயசுல சிலுவையில் துன்புறும் இயேசுவின் காட்சியை கண்டிருக்காங்க. இந்த காட்சி இவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிருக்கு. 13வது வயசுல ஸ்வீடன்ல உள்ள பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு 8 குழந்தைகள் பிறந்திருக்கு. அதுல ஒருத்தங்க தான் செயின்ட் கேத்தரின் ஆஃப் ஸ்வீடன். அன்பான மனைவியாகவும் நல்ல தாயாகவும் விளங்கியிருக்காங்க. ஆலயங்களுக்கு சேவை செய்வது, ஏழை மற்றும் கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது, துறவற சபைகளுக்கு உதவுறது மாதிரி பல சேவைகளையும் செஞ்சிருக்காங்க. 1341 இவங்களுடைய கணவர் புனித யாத்திரை போயிட்டு திரும்பி வர வழியில இறந்து போயிருக்காரு. அதுக்கு பிறகு பிரிட்ஜெட் பிரான்சிஸ்கன் 3ஆம் நிலை துறவர் சபையில சேர்ந்து துறவற வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. தன்னுடைய கணவரின் சொத்துக்களை தனக்காக பயன்படுத்தாம அதை வைத்து ஒரு துறவற மடத்தை கட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களாவே பிரிட்ஜிட்டியன் அப்படிங்கிற துறவற சபைய நிறுவியிருக்காங்க. ஏழைகள், ஆதரவற்ற மக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு ஆறுதலாவே விளங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்துல புனித இடங்களுக்கு புனித யாத்திரை போய் இறைவன் இவருக்கு கொடுத்த தரிசனங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் நூல்களாவே எழுதியிருக்காங்க. தவறு செய்பவர்கள் அரசராவோ இல்லை திருச்சபையின் தலைவராகவோ இருந்தாலும் அந்த தவறை தைரியமா சுட்டி காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய ஒரு மகன் இறந்து போயிருக்காரு. இருந்தாலும் இறைவனை இறுக பற்றி வாழ்ந்திருக்காங்க. இறுதியா 1373 பிரிட்ஜெட் இறந்து போயிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாவலர்கள்ல பிரிட்ஜெட்டும் ஒருத்தங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 23 செயின்ட் பிரிட்ஜெட் ஆஃப் ஸ்வீடன் ஃபீஸ்ட் டே.